நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாணிகிரகணம் ஆடுத்த அதற்கப்புறம் என்ன வாய் நல்லா நல்ல மறையோதி மந்திரத்தால் வாய் நல்லா நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து காய்ச்சின மாக்களில் அண்ணான் என் கை பற்றி காய்ச்சின மாக்களில் அண்ணான் என் கை பற்றி தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழினான் தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழினான். அடுத்து அற்புதமா வாய் நல்லார் நல்ல மறையோதி அத்தனை பேரும் மந்திரங்கள் சொல்றாளாம். மந்திரம் சொல்லி அக்ஷதை போடுறாளாம். அத்தனை பேர் இருக்கா. யார்? இந்திராதி தேவர்கள் அத்தனை பேரும் அங்கன்னா இருந்துருக்கா. முனிமண்டலங்கள் அத்தனை பேரும் அங்க இருக்க. அற்புதமா அவ எல்லாம் அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணினா தான் இவ வாழ்க்கை நல்லா இருக்குமா. அதற்காக தான் கல்யாணம்னு பண்ணினா அத்தனை பேரை கூப்பிடுறது. அவ அத்தனை பேரும் அப்படி அக்ஷதை போட்டான்னாக்கா அவ வாழ்க்கை அதற்கப்புறம் ரொம்பவே நல்லபடியா இருக்குங்கிறத உணர்த்துவதற்காகவே. ஒரு கனவு கூட எப்படி காணணும்னு இருக்கு பாருங்க. பழைய காலத்துல 5 வேளை கல்யாணம், 5 நாள் கல்யாணம் முதல்ல, அப்புறம் 5 வேளை கல்யாணம் ஆச்சு. இப்ப 5 நிமிஷம் கல்யாணமா என்றுக்கெல்லாம். அவ கனவு காண்றது கூட 5 நிமிஷமா காணலையாம். அத்தனை ஏன்னா அவ அப்பா அப்பேற்பட்ட வேத வித்து இல்லையா, அதனால அவருடைய பொண்ணும் அந்த வேத நெறி தவறாத திருமண கனவை காண்றாளாம். ஒரு விஷயமும் ஒரு நெறியும் எப்படி நடக்கணுமோ அந்தபடியே கனவுலையும் கண்டு வந்துருக்காவோ. அடுத்து பாசிலை நாணல். இந்த பாசிலை நாணல்கிறது பார்த்தோம்னா ஹோமகுண்டத்தை சுத்தி போடுவா. பாசிலை நாணல்னு ஒண்ணு போடுவா. அந்த பாசிலை நாணல் அதுல அப்படி போடும் பொழுது அந்த ஹோமகுண்டத்துக்குள்ள எல்லாம் போடணும். அந்த நாணலுக்குள்ள போடுறதெல்லாம் தேவர்களுக்கு சமர்ப்பணமாறுது. அந்த பாசிலை நாணலுக்கு வெளியில போடுறதெல்லாம் தேவர் அல்லாதவர்களுக்கு போய் சேரறதான். அதனால அது ஜாக்கிரதையா போடணும், பார்த்து போடணும். புண்ணியம் சேரணும்னா அதை கரெக்டா அந்த பாசிலை நாணல் பரிது கட்டுறதும் அதுக்குள்ள போடணுமா. அந்த சம்பிரதாயத்தை சொல்றா. அதற்கப்புறம் அழகா அவ கைய பிடிச்சுட்டு இருக்காரு இல்லையா. யார் கைய பிடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கே. கைய விடுறவன் கைய பிடிச்சா என்ன ஆறுது, விட்டுட்டு போயிட்டே இருப்பா. சுவாமிக்கோ அச்சுதன்னு பேர் உண்டு. அடுத்து வரப்போற பாசுரத்தை சொல்லுவா. அறிமுகன் அச்சுதன்னு சொல்றா. அச்சுதன் அடித்தவனை கூட பிடித்த கை உடையவன்னு சொல்றான். அப்பேற்பட்ட கை உடைய அந்த பெருமான் ஹிரண்யகசிபுவையே விடலையாம். அவ்வளவு கொடுமை பண்ணின ஹிரண்யகசிபுவையே கைய கொடுத்தவன் ஆண்டாள் விட்டுட போறாளா என்ன? ஆண்டாள் அப்படி கைய கொடுத்தா விழ போறாரா என்ன? அவர் கைத்தலம் பற்றினார். ஆதிசங்கரர் பகவத் பார்த்தால் சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்றார். கைய நீயே கொடுத்துடுங்கிறார். ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிறவளுக்கெல்லாம் கொடுத்து பழக்கம் கிடையாது, வாங்கித்தான் பழக்கம். அதனால நான் கைய கொடுக்கறேன்னு சொல்லு, உடனே கொடுத்துடுவா அவா. அப்படி அவளை கை பிடித்து தூக்க வேண்டும்னு சொல்லுவாளாம். அந்த மாதிரி அவளுடைய திரு கைய அப்படி பிடிச்சுண்டு தீவலம் செய்யறாளாம். இந்த தீவலம் செய்யறதுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா சப்தபதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சப்தபதி சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்றா. இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான், இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான், நம்மை உடையவன் நாராயணன் நம்பி, நம்மை உடையவன் நாராயணன் நம்பி, செம்மை உடைய திருக்கையால் தாழ்பற்றி, செம்மை உடைய திருக்கையால் தாழ்பற்றி, அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழினான், அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழினான். இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தா, இந்த சப்தபதிங்கிறது எவ்வளவு முக்கியம், எதனால 7 அடி நடந்து வரா. அங்க சொல்றார், இம்மைக்கும்
ஏழேழ் பிறவிக்கும் பற்றாவான் அப்படின்னு சொல்றாளாம். இதேதான் சொல்றா, எற்றைக்கும் அப்படின்னு திருப்பாவையில சொல்றா. இங்க அதேதான், இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றாவான் அப்படின்னு சொல்ற. சப்தபதிங்கிறது என்ன அர்த்தம்னா, எவன் ஒருவன் ஒருவரின் கையை பிடித்து 7 அடி நடந்து வரானோ அவன் மித்ரன் அப்படின்னு பேரா. 7 அடி நடந்து வந்துட்டா அவளுக்கு மித்ரான்னு பேரா. அதனால தான் நம்பாங்கள்ல யாராவது வந்தா கூட அவளை திருப்பி அவ கிளம்பும் பொழுது வாசல் வரைக்கும் போய் ஒரு 7 அடி நடந்து கொண்டு விட்டுட்டு வரும். இது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா, கண்டு மகரிஷின்னு ஒருத்தர் உண்டு. அந்த கண்டு மகரிஷி தபஸ் பண்ணும் பொழுது பிரம்மலோகத்திலேருந்து ஒரு அப்சரஸ் ஒருத்தி வந்து அந்த கண்டு மகரிஷியோடைய தபஸை கலைக்கிறா. 999 ஆண்டு 2 பேரும் இருந்துடுறா. அவருடைய அழகுல இந்த முனிவரும் மயங்கிட்டார். 999 ஆண்டு 2 பேரும் சேர்ந்திருந்தார். திடீர்னு ஒரு நிமிஷம் அப்படி படார்னு எழுந்து, கொஞ்சம் இருமா நான் போய் சந்தி பண்ணிட்டு வரேன்னாராம் அந்த கண்டு மகரிஷி. உடனே அந்த அப்சரஸ் கேட்குறாளாம், இப்போ இருக்கிற பெண்மணிகள் மாதிரியே, என்னது இது, வந்த நாள்லேருந்து நீங்கள் சந்தி பண்ணி நான் பார்த்ததே கிடையாது, இன்னைக்கு என்னமோ புதுசாக சொல்கிறேளே அப்படின்னாலாம். உடனே என்னம்மா சொல்கிறேன், இன்னைக்கு கார்த்தால நீ வந்து ஏதோ சாயங்காலம் எடுத்து போய் சந்தி பண்ணுறேன்னாராம். ஹலோ, கார்த்தால சாயங்காலம் இல்லை, 999 வருஷமா நம்ம இப்படி தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னாலாம். படார்னு கோபம் வந்து கொடுத்து, என்னுடைய தபஸை இப்படி கலைச்சுட்டியேம்மா, என்னுடைய நான் தபஸ் எதை உத்தேசிச்சு பண்ணேனோ அது எல்லாம் பலன் இல்லாத போயிடுதே அப்படின்னு கோச்சுக்கிறாராம். அந்த அம்மாவுக்கு ரொம்ப பயம் வந்துடுத்து. ஏன்னா கோபம் வந்தா ஃபாலோ பண்ணிட்டே சாபம் வந்துடும். அதனால எங்க தன்னை சபிச்சுட போறாரோன்னு ஒரு பயம் வந்துடுத்து இந்த அப்சரஸ்க்கு. என்ன சபிச்சுடாதீங்கோ அப்படிங்கிறா. அப்போ அந்த அம்மா பிள்ளையாண்டு வேற இருக்கா, எங்களை இப்படி எதுவும் பண்ணிடாதீங்கோ, சாபம் கொடுத்துடாதீங்கோங்கிறா. கவலைப்படாதம்மா, உனக்கு சாபம் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அந்த தப்புல எனக்கும் பங்கு இருக்கு. நான் எதற்கு உன்னை பார்த்து அப்படி என்னுடைய சிந்தை கலையணும், அது கலையாம இருந்திருக்கணும். அதனால தப்பு என் பேர்லயும் இருக்கு, பரவாயில்ல இத்தோட இருக்கட்டும், உன்னை நான் கொண்டு விட்டுடுறேன் அப்படின்னு ஒரு 7 அடி அவளோட நடந்து வந்தாராம். நடந்துட்டும் அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோன்னு விட்டுடுற. அந்த 7 அடி அவர் நடந்து வந்ததுனால மித்ரன் அப்படின்னு ஆயிடுறாரு. அதுபோல நம்ம 7 அடி நடந்து வரதெல்லாம் இந்த ஜென்மத்தோட சரி. ஆனா இவ யார் கையை பிடிச்சுட்டு வலம் வரா, நிரந்தரமான வஸ்துவான சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன்னா அவ கையை பற்றின் இருக்கார். அதனால எம்மைக்கும் 7 பிறவிக்கும் நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் நீரே எனக்கு பற்றாவான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாருன்னு பார்த்தா நம் எல்லோருக்கும் தெய்வமான நாராயணன் செம்மையுடைய திருக்கையால் தன் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன்கிறா. முதல்ல எப்படி சொன்னா, வாரணம் 1000 சூழன் அவ்வளவு கம்பீரமா வந்தார். இப்ப என்ன ஆச்சுன்னார், ரொம்ப குனிஞ்சிருந்தாராம். ஏன்னு பார்த்தா அவ பாதத்தை பிடிச்சுட்டு இருக்காராம். கல்யாணம் ஆயிடுத்துனா அப்படித்தானோ, கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி கம்பீரமா வந்தவர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காலை பிடிச்சுட்டார், மாமி காலை. அப்படி காலை பிடிச்சு அம்மி மேல வைக்கிறார். அம்மி மீது வைத்ததுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த அம்மி எதை குறிக்கிறது? ஒரு பெண்ணுங்கிறவோ கல்யாணம் பண்ணி வந்துட்டானா புக்காத்துல எத்தனையோ இருக்கும். அந்த சந்தோஷமாகட்டும் துக்கமாகட்டும் எது வந்தாலும் அந்த அம்மிக்கல் போல் உறுதியாக ஒரு பெண் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஒரு பெண்ணின் உறுதி அப்படி இருக்கணுமா. இந்த சப்தபதியிலேயே 7 அடியும் ஒன்னொன்னு குறிக்கிறது. முதல் அடி பசுக்கள் நிறைய சேரணும், 2வது அடி செல்வங்கள் சேரும், இப்படி வரிசையா 4வது அடி தான் ரொம்ப அழகா சொல்றார். அந்த பெண் பிறந்த வீட்டு பந்தத்தை விட வேண்டும்னார். ஏன் எங்காத்துக்கு நான் போகப்படாதா, அங்க போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு வரப்படாதா அப்படின்னு மாமி கேட்கலாம் இல்லையா? அதற்குத்தான் பொருள் சொல்றார். அதற்கு அது அர்த்தம் இல்லையா? அந்த பெண் தன்னுடைய அம்மா அப்பாவை தன்னுடைய அந்த பிறந்த குடும்பத்தை மறக்கும் அளவிற்கு இங்கு இருக்கும் அந்த மாமியார் மாமனார் கணவர் நாத்தனார் அத்தனை பேரும் அவளை தலைமையில வச்சுட்டு கொண்டாடணும்னு அர்த்தமா. அப்படி அவ கொண்டாடுற விதத்துல அந்த பொண்ணுக்கு பிறந்த வீட்டிற்கு போகணுங்கிற எண்ணமே வரக்கூடாதான். இதுதான் இதுக்கு அர்த்தம். இப்படி சப்தபதியாகி அம்மி மேல கால் வைக்கும் பொழுது உறுதி, ஒருவேளை நான் தளர்ந்து போய் நம்ம 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா கூட இந்த அம்மி எப்படி உறுதியா இருக்கோ அது போல இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு என்ன வேற போக்கடமே எல்லாம் நினைச்சுட்டு இருக்கேளா அப்படின்னு கோச்சுண்டு அம்மா வாத்துல வந்து 10 நாள் தங்கப்படாது.
நான் இல்லைனா தாண்டி என் அருமை அவருக்கு தெரியும். நான் ஆத்துல இருக்கேனோ இல்லையோ எந்த குறையும் இல்லை மனுஷனுக்கு, நன்னா விட்டுட்டு போறேன் ஒரு 10 நாள், அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லப்படாதான் ஒரு பெண்மணி. தன் புகுந்த வீட்டுல ஏதாவது குறை இருந்தால் கூட அது அம்மாட்ட சொல்லப்படாதான். பிறந்த இடத்துல வந்து சொல்லக்கூடாது, ஏண்டி நன்னா இருக்கியான்னா உண்மையா நன்னா இல்லைனா கூட ரொம்ப க்ஷேமமா இருக்கேன்னு விட்டுடணுமா. அங்க போய் ஏன் கேட்கிறேள், நன்னா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேள் ஒரு இடத்துல, என்ன போருமே அப்படின்னு ஆரம்பிக்காம உறுதியாக இருக்க வேண்டும். யார் அந்த புகுந்த வீட்டில் தளர்ந்து போனாலும் அவர்களையும் நல்லபடியாக இழுத்து செல்லும் வண்ணம் உறுதி உன் மனதில் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது அந்த அம்மி. அடுத்தாப்புல சொல்றார், வரிசிலை வாழ்முகத்து என்னை மார்த்தாம் வந்திட்டு, வரிசிலை வாழ்முகத்து என்னை மார்த்தாம் வந்திட்டு, எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி, எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி, அரிமுகன் அச்சுத அரிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து, அரிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து, பொறிமுகந்தட்ட கனா கண்டேன் தோழினான், பொறிமுகந்தட்ட கனா கண்டேன் தோழினான், தோழினான். அடுத்து சொல்றா லாஜஹோமம் அப்படின்னு சொல்றது பொறியிடுதல் அப்படின்னு நம்ம இப்ப திருமணங்கள்ல கூட பாக்குறோம். அந்த பொறியிடுதல் அப்படிங்கறத சொல்றா. தன பேரும் எரிமுகம் பாரிட்டு அந்த அரிமுகன் அச்சுதன், அச்சுதன்னா கைவிடாதவன் அர்த்தம் இல்லையா, அந்த அச்சுதனுடைய திரு கைமேல் என் கை வைத்து பொறியிட கனா கண்டேன்கிறான். இப்படி பொறி முகந்தட்ட கனா கண்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. எல்லா கல்யாண சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிஞ்சது, லாஜஹோமம் ஆயிடுத்து. அடுத்து என்ன அழகா சொல்றா, இதுக்கப்புறம் வருது நலங்கு. குங்குமம் அப்பி குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து, குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து, குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து, மங்கள வீதி வலம் செய்து மணலி அங்கு அவனோடு உடன் சென்றங்கு ஆனை அங்கவனோடு உடன் சென்று அங்கு யானை மேல் மஞ்சனம் ஆட்ட கனா கண்டேன் தோழினான், மஞ்சனம் ஆட்ட கனா கண்டேன் தோழினான். நலங்கு சொல்றா, குங்குமம் அப்பி குளிர் சாந்த மட்டித்து, அற்புதமா அந்த சந்தனம் எல்லாம் மேல அப்படி பூசி விடுறாராம், நலங்காருது. அதற்கப்புறம் மங்கள வீதி வலம் செய்துங்கிற கிரக பிரவேசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மங்கள வீதி வலம், அதுக்கு அடுத்துதான் ரொம்ப முக்கியம் ரிசப்ஷன். இப்பதான் வருது, இவ்வளவு நேரம் வரவே இல்லை. ரிசப்ஷன்ங்கிறது பொண்ணு மாப்பிள்ளைக்கு நம்ம கொடுக்கணுமா இல்ல நமக்கு பொண்ணு மாப்பிள்ளை கொடுக்கறதா? இவள் கனவு கண்டது எப்படின்னா, ரிசப்ஷன் இவா 2 பேருக்கும் மத்தவா கொடுக்கறதா தான் கனவு காண்றான். மங்கள வீதி வலம் செய்த அத்தனை பேரும் வாங்கோ வாங்கோன்னு அவாத்துக்கு கூப்பிட்டு பாலும் பழமும் கொடுத்து உபச்சாரங்கள் எல்லாம் பண்றான். இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆறுதுன்னா, வரச்ச ஒத்தரா வந்தார், வரச்ச சிங்கிள், போறச்ச டபுள்ஸ். யானை மேல ஒருத்தரா வந்தார் இல்லையா, இப்போ 2 பேரா போராடம். எங்க போறா தெரியுமோ, மஞ்சன, அப்படி மஞ்சனம் நீர்னு ஒண்ணு உண்டு, வசந்த நீர்னு ஒண்ணு உண்டு, அதுல நீராடுறதுன்னு ஒண்ணு உண்டு. அப்படி மஞ்சனம் ஆட்டன். அப்ப யாரெல்லாம் வரான்னா, அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராளாம்.
அது வரைக்கும் ஃப்ரெண்டே கிடையாது. வைதிக காரியங்கள்ல எதுக்கு ஃப்ரெண்டுன்னு அவ வச்சுட்டா போல இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுக்கப்புறம் தான் இந்த மஞ்சனம் மாற்றுறதுன்னு வரும்பொழுதுதான் கூட சக தோழிகள் எல்லாரும் வந்து அந்த மஞ்சன நீர்ல அப்படி ஜலத்தை பீச்சி அடிக்கிறதுன்னு ஒரு விளையாட்டு உண்டு. இந்த பீச்சு குழல்னு ஒண்ணு சொல்லுவா பழைய காலத்துலலாம். அதை வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஜலத்தை ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுட்டு அப்பதான் விளையாடுறா, அப்பதான் நண்பர்கள் என்ட்ரியே ஆறுது. அப்படி எல்லா கனவுகளும் முடிஞ்சது. இந்த வாரணமாயிரத்தின் பலன் என்னங்கிறத கடைசியில சொல்றார். ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயற்புகழ் வில்லி புத்தூர்கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வீரே, வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வீரே, வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வீரே. இந்த 5 பாசுரம் 10 பாசுரங்கள் இருக்கே. இந்த வாரணமாயிரத்தை தினமும் நம்ம சொல்லிட்டு வந்தா வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வீரேங்கிறான். நல்ல கல்யாணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஆம்படையான் கிடைப்பான். அதற்கு பிறகு நல்ல குழந்தைகள் புண்ணியாத்மா என்று அவர்கள் சொல்லக்கூடிய பலனை அடையும் வண்ணமாக குழந்தைகள் பிறக்குமா. நல்ல குழந்தைகள் பிறந்து வாழ்க்கையில எந்தவித குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புமா இருப்பா. இந்த வாரணமாயிரத்தை கல்யாணங்கள்ல பாடணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. திருக்கல்யாண உற்சவங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது இந்த வாரணமாயிரம் பதிகத்தை பாடி அது அந்த மணமக்கள் காதுல போய் விழுந்ததுன்னா அவளுக்கு எல்லாவித செல்வ பெருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் உண்டு. இப்பேற்பட்ட இந்த வாரணமாயிரத்தின் ஒரு மகத்துவத்தை இந்த பர்டிகுலர் ஒரு டாபிக் நான் சொன்ன உடனே எனக்கு சரிமா சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தா அவருடைய பேரை சொல்லக்கூடிய தகுதியெல்லாம் நிச்சயமா எனக்கு கிடையாது. இருந்தாலும் ஆச்சாரியன் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல அவர் இருந்து எனக்கு இதை சொல்லி கொடுத்ததுனால ஸ்ரீ ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாரணமாயிரத்துக்கு முழுக்க முழுக்க சொல்லி கொடுத்ததெல்லாம் அவர் தான். அதற்கு பிறகு அதை எப்படி கார்லேட் பண்ணி எப்படியெல்லாம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு உறுதுணையா இருந்தது என்னுடைய பாட்டி தஞ்சாவூர் ஸ்ரீமதி டி.ஆர். கமலாமூர்த்தி. அவளுக்கும் என்னுடைய அனந்த கோட்டி நமஸ்காரங்க இங்கேருந்து தெரிவிச்சுண்டு இத்தனை பேர் நீங்கள்லாம் வந்து இருந்திருக்கேள். இந்த வாரணமாயிரத்தை கேட்டு எனக்கும் நல்ல ஆசீர்வாதம் பண்ணணும்னு நீங்கள் எல்லாரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு, அதே போல் ஸ்டார் விஜய்க்கு நன்றி சொல்லலைன்னா முடியவே முடியாது. விஜய் டிவி அந்த வருஷா வருஷம் எனக்கு இந்த பக்தி திருவிழாவில் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து என்னை ஊக்குவிப்பதற்கு விஜய் டிவிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு மங்களம் கோஷலேந்திராய மகனீய குணாதயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். பக்கவாத்தியம் வாஸ்டர் வயலினிஸ்ட் திரு ஸ்ரீனிவாசமூர்த்தி அவர்களுக்கும் மிருதங்கம் வாஸ்டர் திரு MS வெங்கட சுப்பிரமணியம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுண்டு புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச அனுர்மஸ்மரணாத் பவேத்